விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தோட தேர்ட் சிங்கிளான செல்ல மகளை சாங்கோட அப்டேட் வெளியானது வந்து எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருக்குது. இது பகவந்த் கேசரியுடைய ரீமேக்கா இல்லையா? எனக்குன்னு இல்லை, பொதுவாக நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே எப்படி செல்ல மகளேன்னு ஒரு சாங் இருக்கோ அதே மாதிரிக்கு பகவந்த் கேசரியில் ஆர்ஆரோன்னு ஒரு சாங் இருக்குது. இந்த சாங்கில் போஸ்டரை பார்க்கும்போதே தெரியுது, இது ஒரு அப்பா மகளுக்கான ஒரு சென்டிமெண்டல் சாங். அந்த பொண்ணுக்கு விஜய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாரு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சாங்ஸ் வைக்க போகிறாங்க. அதே மாதிரிக்கு அந்த படத்தில் நம்ம பாலையாவும் ஒரு பொண்ணு இருப்பாங்க, அந்த ஒரு பொண்ணுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்கிறாரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரும். ஸோ அந்த இடத்துல அந்த பொண்ணு ரோலில் ஸ்ரீலீலா பண்ணாங்க, இந்த இடத்துல அந்த பொண்ணு ரோலில் மமிதா பைஜு பண்ண போகிறாங்க. எல்லாமே சிங்க் ஆகுது. தளபதி கச்சேரியில் 3 பேர் நின்று ஆடிட்டுருக்காங்க, அதே மாதிரிக்கு பகவந்த் கேசரியில் படத்துலேயே அவங்க 3 பேர் நின்று ஆடிட்டுருக்காங்க. ஸோ அது கூட எனக்கு வந்து பெருசாக தெரில, ஏதோ ஒன்று அதில் ஏதோ செலிப்ரேஷன் இருக்குது, இதில் ஏதோ செலிப்ரேஷன் இருக்குது, ரெண்டே அப்புறம் சிங்க் பண்ணலாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் எதுக்குங்க அப்பா மகள் சென்டிமெண்ட்லாம் வைக்கிறீங்க? ஸோ அப்போது கிட்டத்தட்ட இது வந்துட்டு இப்போ ரீமேக் தானோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை இன்னும் பீக் தான் பண்ணியிருக்கு. ரீமேக்கெல்லாம் இருந்தால் ரொம்ப மோசங்க. எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்துட்டு தெலுங்கு ஆடியன்ஸை பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி பாலையா படத்தை எடுத்து ரீமேக் பண்ணி பண்ணுறாரா? இல்லைனா எனக்கு இன்னொன்று புரியல, இவருக்கு எப்பயுமே வந்துட்டு ரீமேக் பண்ண படம் எல்லாமே ஹிட் ஆகும், போக்கிரி கில்லி எல்லாமே. ஸோ அதனால் அந்த ஒரு வரலாறு உடைக்கணும்னு நினைக்கிறாரா? ரீமேக் பண்ணி ஒரு படத்தை வந்து ஃப்ளாப் பண்ணலான்னு நினைக்கிறாரா? இல்லை என்ன இதுக்கு பண்ணுறாருன்னு எனக்கு புரியல. ஆனால் நீங்கள் தெலுங்கு ஆடியன்ஸை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் ஆடியன்ஸை விட்டுறாதீங்க. தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த மணிக்கு லாஜிக்லெஸ்ஸான படம் பிடிக்கவே பிடிக்காது. கூட பராசக்தின்னு ஒரு அருமையான படம் வேறு வெளியாகுது. அதனால் இந்த மணிக்கான விஷயங்களெல்லாம் பண்ணுற மணிக்கு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஜனவரி 14 நீங்கள் தள்ளி போயிடலாம், அதுதான் உங்களுக்கு நல்லது. 68 படம் நல்லா பண்ணிவிட்டு கடைசி படம் 69வது படத்தில் இப்படி போய் சொதப்பணுமா? வினோத் கையிலே போய் மாட்டணும். வினோத் எவ்வளோ திறமையான டேரக்டர் அப்படி இப்படிங்கிறாங்க. பட் ஆனால் பகவந்த் கேசரி போய் ரீமேக் பண்ணியிருக்காங்கும்போது ஒரு மாணிக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், பகவந்த் கேசரியோட கான்செப்ட் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதில் பாலையா பண்ண விஷயங்கள் தான் நல்லா இருக்காது. இவங்க கான்செப்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த கிரிஞ்சான விஷயங்கள்லாம் விட்டுட்டு பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஓகே தான். பட் தெலுங்கு ஸ்டேட்ஸில் பகவந்த் கேசரி நல்லா தான் ஓடிச்சு. இங்கே நமக்கு தெலுங்குலேயும் நல்லா ஓடாது, அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. பிரபாஸோட படம் வருதுல்ல, அங்கே எப்படி அப்புறம் அது ஓடும், சுற்றி சுற்றி அடி வாங்குது. இப்போ சரி ஓகே ரைட்டு, ரெக்கார்டு பிரேக்கர் தானே விஜய். இது வரைக்கும் அவருக்கு ரீமேக் படம் பண்ணால் அது வந்துட்டு ஃப்ளாப்பே ஆகாதுன்னு இருந்தது. அதை இப்போ வந்து ரீமேக் பண்ணி அதை வந்துட்டு மாற்றி அமைக்க போகிறாரோ எனக்கு வந்துட்டு தோணுது. பட் ஒரு விஷயம் எனக்கு வந்து பிடிச்சிருக்குது, என்ன அப்படின்னா, பராசக்தி படத்தோட கிளாஷில் தான் ஜனநாயகன் வெளியாகுது. பராசக்தியோட ஹீரோயினான ஸ்ரீலீலாவோட பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் இந்த இது நினைக்கும் போது அந்த கனெக்ட் நல்லா இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.